இரு நண்பர்களுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம். இதிலிருந்து விடுபடணுமே என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அங்கே ஒரு குருநாதரை காணச் செல்கிறார்கள். உடனே அந்த குருநாதர் சொல்கிறார், ஒவ்வொருவராக வாருங்கள் அப்படின்றார். முதல் நண்பர் அந்த குருநாதரை காணச் செல்கிறார். உடனே அந்த குருநாதர் சொல்கிறார், இப்பொழுது நான் உனக்கு சொல்லக்கூடியது ஒரு ரகசியமான வழிமுறை, இதை நீ பின்பற்ற துவங்கு அப்படின்னார். என்னன்னு, நீ எப்பொழுதெல்லாம் புகைப்பிடிக்கணும்னு நினைக்கிறியோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி, ஐயா நான் மாலை நேரம் அலுவலகத்திலிருந்து வந்ததுக்கப்புறம் நான் புகைப்பிடிப்பேன்னா, நீ எப்பெல்லாம் புகைப்பிடிக்கணும்னு நினைக்கிறியோ, ஒரு சாயங்காலம் ஒரு 7 மணிக்குன்னு வச்சுக்கோயேன், ஒரு 6:45 6:50 ஒரு பாட்டை சொல்கிறேன். மோஹே பங்கட்டு பே நந்து லாலு சேடுகையோ அப்படின்னு உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அப்படின்னு ஒருத்தர் பாடியிருப்பார் கிருஷ்ணரை பற்றி. அந்த பாடலை கேட்டுவிட்டு நீ ஒரு 10 நிமிஷம் அந்த பாடலை கேட்டுட்டு அந்த பாடலோட லிரிக்ஸில் வரா மாதிரி கிருஷ்ணரை நினைத்துக்கொள். மனதுக்குள்ள கிருஷ்ணர் வருகிறார், ஒரு கோபிகை சென்று கொண்டிருக்கிறார், அவள் தலையில் உள்ள பானை மீது கிருஷ்ணர் கல்லெறிந்து விடுகிறார், அந்த பானை உடைகிறது. இந்த காட்சியெல்லாம் ஒரு 5 நிமிடம் நீ மனசுக்குள்ள கற்பனை பண்ணிக்கோ. கற்பனை செய்து விட்டு அதுக்கப்புறம் நீ சிகரெட் குடிக்கலாம். இப்படி ஒரு பழக்கமாக வச்சுக்கோ. ஏன் ஒரு 40 நாள் 48 நாள் அப்படின்னார். மீண்டும் இதை உன் நண்பனிடம் சொல்லிவிடாதே, அவனை இப்பொழுது அனுப்பு அப்படின்னார். முதலாளிட்ட என்ன சொல்கிறார், பாட்டை கேட்டுட்டு தியானம் பண்ணிட்டு அப்புறமா சிகரெட் பிடிக்கலாம் அப்படின்னார். அவருடைய நண்பர் 1/2 மணி நேரம் பிறகு வர சொல்கிறார். வந்த உடனே அவரிடம் சொல்கிறார். அவரும் இதே பிரச்சனையை தான் சொல்கிறார். ஐயா எனக்கு அலுவலகத்திலேருந்து வந்தால் சிகரெட் பிடிக்கணும்னு தோணுது, இருந்தாலும் இது ஒரு கெட்ட பழக்கம்னு நான் மனசார உணர துவங்கிட்டேன், இதிலிருந்து எனக்கு விடுபடுறதுக்கு ஏதான ஒரு அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னார். சரி, நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, சிகரெட் பிடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பிறகு இதே பாட்டு நான் சொல்கிறார். அவர் நண்பர்கிட்ட சொன்னதை இவர் சொல்லலை, இதை உங்களுக்கு மட்டும் ரகசியமாக சொல்கிறேன், நான் இப்பொழுது பேசுகிறதெல்லாம் உங்கள் நண்பர்கிட்ட சொல்லிடாதுங்க. மூஹி பங்கட்டு பே நந்து லாலு சேடுகையோ அப்படின்னு உஸ்தாத் பிஸ்மில்லா கான் அவருடைய பாடல் இருக்கும். அதை நீங்கள் யூடியூப்பில் போட்டு கேட்டுட்டு கிருஷ்ணர் வருகிறார், கல்லை எறிகிறார், பானை உடைகிறது கோபிகையின் தலையில், இதெல்லாம் கற்பனை பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போங்க அப்படின்ட்டார். சிறிது நாட்கள் ஆகிறது. முதல் நாள் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. எங்கேயான சிகரெட் பிடிக்கணும்னா முதல்ல பாட்டை கேட்டுட்டு சிகரெட் பிடிக்கணும்னா அது எவ்வளோ கஷ்டமான வேலை. 1/4 மணி நேரம் இவருக்கு மனசு சிகரெட் பிடிக்கிறதா பாட்டை கேட்குறதா அப்படின்னு ஒரு சஞ்சல மனசுலேயே போயிட்டுருக்கு. மற்றொரு நண்பர் அவருடைய வீட்டுக்கு போகிறார். அவர் போனவுடனே சிகரெட்லாம் பிடிச்சிடுறார். பிறகு பாட்டை கேட்கணுமே, அது எவ்வளோ கஷ்டமான வேலை. முதல்ல சிகரெட்டை பிடிச்சிடுறோம், பிறகு அப்புறம் பாட்டை கேட்கணும் அப்படின்னா இவருக்கு இது இந்த ஒரு சஞ்சலமான வேலை. 2 நாள் 3 நாள் ஆகுது. ஒரு 40 நாள் பிறகு 2 நண்பர்களுமே வருகிறார்கள். வந்த உடனே இவர் கேட்கிறார், என்ன நடந்தது ஐயா? இப்போ எங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறதோட பாட்டு மேலே ஈடுபாடு வந்துருச்சு, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் வெகுவாக குறைந்து விட்டதுன்னு தனித்தனியாக வந்து சொல்கிறாங்க. இவர் தான் சொல்லிட்டாரு, இந்த நண்பர்கிட்ட சொன்னதை அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார், அவர்கிட்ட சொன்னதை இவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இருவரையும் ஒன்றாக அழைக்கிறார். அழைத்து விட்டு சொல்கிறார், உங்கள் இருவருக்கும் நான் வேறு வேறு விதமாக சொன்னாலும் சொன்ன தீர்வு ஒன்று தான். முதல் விஷயம். இரண்டாவது, ஒரு குரு சொல்லிவிட்டார்னு அதை நம்பி செய்தீர்கள், நான் உன் நண்பன்கிட்ட சொல்ல வேண்டாம் ரகசியம்னு சொன்னோடனே ரகசியத்தை காப்பாற்றினேன், அது ஒரு பலனை தந்தது. 40 நாளோ 48 நாளோ ஒரு செயலை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே ஒரு இடத்திலே செய்தால் அது நல்ல பலனை கட்டாயம் தர துவங்கிவிடும். ஏன்னா உடம்புன்றது ஒரு பயாலஜிக்கல் கிளாக்கு. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், சபரிமலை ஐயப்பனுக்கெல்லாம் போனால் மண்டல பூஜைன்றோம். ஒரு 48 நாட்கள் ஒரு பழக்கத்தை. பிறகு அடுத்ததுக்கு வருகிறார். வித்தையிலே ஒரு வித்தை உண்டு, அது பேர் ராக ராகினி வித்தை அப்படின்னு பேர். ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒரு தன்மை உண்டு. இந்த நந்தலால் பாட்டு சொன்னேன் இல்லையா, மோஹே பங்கட்டு பேன்னு, அது காரா அப்படின்ற ஒரு ராகத்தை சேர்ந்தது. அந்த ராகம் மன அழுத்தத்தை குறைக்கும் என்று சொல்லக்கூடியது, அதாவது டிப்ரெஷனை குறைக்கக்கூடியது. இவர் என்ன பண்ணார், கிருஷ்ணரை தியானம் செய்தார். கிருஷ்ணரை தியானம் செய்துவிட்டு அங்கே கோபிகைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தலையில் இருக்கக்கூடிய பானையை உடைப்பதான ஒரு காட்சியை கற்பனை செய்தார். கோபிகை என்ற வார்த்தை குப்த, அதாவது ரகசியம், அதாவது நேரடியாக கிருஷ்ணருடைய வரலாற்றுக்கு சில இடங்களில் பொருள் கண்டோன்னா அது நமக்கு தவறாகப்படும். எனினும் அவை ஒரு தியான வழிமுறையை குறிப்பது. இதையெல்லாம் சொல்லி முடித்து விடுகிறார். முடித்த உடனே சொல்கிறார், எந்த ஒரு பழக்கத்தையும் நல்ல பழக்கம்
தீய பழக்கம் என்று ஒரு குரு எடை போடுவது கிடையாது. ஒரு மாணவன் வருகிறான்னு சொன்னால் இவன் நல்ல மாணவன் கெட்ட மாணவன் எல்லாம் ஒரு குரு கருதுறது கிடையாது. அவரை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒரு வெற்றுத்தாள் போல அங்கே ஒரு நல்ல விஷயத்தை புகுத்தி விட்டார். ஏற்கனவே இருக்கக்கூடிய கெட்டதை விலக்கிவிடு என்று சொல்வது ஒரு குருவின் வேலை கிடையாது. உன்னிடம் அந்த செயலை பற்றி விமர்சிப்பதும் அவர் கிடையாது. ஆனால் வேறு ஒரு நல்ல செயலை உன் வாழ்க்கையிலே புகுத்தி விடுவார். உதாரணமாக இவங்க 2 பேர் வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டார், இசையை கேட்கக்கூடிய பழக்கத்தை உண்டு செய்து விட்டார். அந்த பழக்கம் ஏற்கனவே இருந்த ஒரு தீமையை அகற்றிவிட்டது. எந்த ஒரு அடிமையாக்கம் கூடிய செயலும் ராகு என்று சொல்லக்கூடியதின் தன்மை வாய்ந்தது. அங்கே சற்று பற்றற்ற தன்மையானிய கேது என்பதை புகுத்திவிட்டால் பேலன்ஸ் ஆகிடும். வாழ்க்கையில் எதையுமே நம்மால் விளக்க முடியாது. ஆனால் மற்றொன்றை ஏற்றுக்கொள்ள துவங்கிவிட்டால் ஒரு நல்ல பழக்கத்தை தீமை தன்னால் குறைய துவங்கிவிடும். சிவ 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 சிவ.